வணக்கம் நண்பர்களே. என்ஜினியரிங் பிசிக்ஸ் PH 8151 வகுப்பிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த வீடியோவில் நம்ம 3 முக்கியமான தலைப்புகளை பற்றி பேச போகிறோம். ஒன்று பாய்சான்ஸ் ரேஷியோ, இரண்டாவது ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் டயக்ராம், மூன்றாவது ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எலாஸ்டிசிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் பாய்சான்ஸ் ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த வீடியோ லெக்சர்ல நம்ம பார்க்குற முதல் டாபிக் பாய்சான்ஸ் ரேஷியோ. இதுக்கான சிம்பல், பாய்சான்ஸ் ரேஷியோக்கான சிம்பல் சிக்மா. ஸோ சிக்மா இஸ் ஈக்குவல் டு ரேஷியோ பிட்வீன் lateral strain to linear strain. So first what is lateral strain? So lateral strain அப்படிங்கிறது change in dimension to the original dimension in the direction perpendicular to the application of the force. அதாவது நம்ம ஒரு சிலிண்ட்ரிக்கல் ராட் கன்சிடர் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இந்த சிலிண்ட்ரிக்கல் ராடோட ஃபேஸ் இது, இந்த ஃபேஸ்க்கு பர்பண்டிகுலரா நம்ம ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம். இப்படி பர்பண்டிகுலரா ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது இனிஷியலா இந்த சிலிண்ட்ரிக்கல் ராடோட டயாமீட்டர் கேபிட்டல் டி அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது இந்த மெட்டீரியல் டிஃபார்ம் ஆகும். ஸோ தட் இதனோட லென்த் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆன பிறகு இதனோட டைமென்ஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இட் லுக் லைக் திஸ். இது மாதிரி நமக்கு இருக்கும். ஸோ இதுல ஒரிஜினல் டயமீட்டர் டி, ஃபோர்ஸ் அப்ளை பண்ணதுக்கு பிறகு இந்த மெட்டீரியலுடைய லென்த் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதே நேரத்தில் திக்னஸ் டிக்ரீஸ் ஆயிருக்கு. டிக்ரீஸ் ஆன இந்த டயாமீட்டர் டி பிரைம். இப்போ லேட்டரல் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறத நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, லேட்டரல் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணின டைரக்ஷனுக்கு பர்பண்டிகுலரா இங்க இருக்கிறது இதனோட இந்த டயாமீட்டர், சிலிண்டரோட டயாமீட்டர். இந்த சிலிண்டரோட டயாமீட்டர்ல என்ன சேஞ்ச் வந்ததோ அது டிவைடட் பை ஒரிஜினல் டயாமீட்டர். ஸோ இப்போ சேஞ்ச் இன் டயாமீட்டர் வேணும் அப்படின்னாக்க கேபிட்டல் டி இருந்து டி பிரைம் கழிக்கணும். ஸோ லெட்ஸ் சே ஸ்மால் டி இஸ் ஈக்குவல் டு டி மைனஸ் டி பிரைம். ஸோ இதுதான் சேஞ்ச் இன் டயாமீட்டர் ஆன் த அப்ளிகேஷன் ஆஃப் த ஃபோர்ஸ், ரைட்டுங்களா? ஸோ தட் ஹியர் change in diameter divided by original diameter. So change in diameter small d, original diameter capital D. The lateral strain. So நான் திரும்பவும் சொல்றேன், lateral strain அப்படிங்கிறது this is the ratio between change in diameter to the original diameter on the direction perpendicular to the application of the force. So இங்க cylindrical tube இப்படி இருக்கு, அதோட phase இப்படி இருக்கு. So force இந்த டைரக்ஷன்ல இருக்கு. So இந்த phase ஓட டயாமீட்டர்ல எவ்வளவு டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது. So இந்த phase இந்த ஃபோர்ஸ்க்கு பர்பண்டிகுலரா இருக்கு. So இந்த பர்பண்டிகுலர்ல எவ்வளவு டயாமீட்டர் டிக்ரீஸ் ஆயிருக்கு ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல அப்ளை பண்ணும்போது அப்படிங்கிறதா வந்துட்டு lateral strain, change in diameter to the original diameter, right? And so அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், small d by capital D. And linear strain, linear strain அப்படிங்கிறது ஃபோர்ஸ் அப்ளை பண்ற டைரக்ஷன்ல மெட்டீரியல் ஏற்படக்கூடிய change in length to the original length. So இப்போ இங்க ஒரிஜினல் லென்த் அப்படின்னு பார்த்தோம்னா கேபிட்டல் எல், அதுதான் ஒரிஜினல் லென்த் இது வரைக்கும்.
பட் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணதுனால இந்த மெட்டீரியல் வெர்டிகலா ஸ்ரிங்க் ஆகி ஹரிசாண்டலா இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ இன்க்ரீஸ் ஆன லென்த் ஸ்மால் எல். ஸோ அப்போ நம்மளுக்கு லீனியர் ஸ்ட்ரெயின் வேணும்னா சேஞ்ச் இன் லென்த் by original length so change in length small l by original length capital L. இப்போ இங்கேயும் சரி lateral strainலயும் சரி linear strainலயும் சரி both numerator and denominator இங்கே இருக்கக்கூடிய numerator and denominator ரெண்டுமே ஒரே டைமென்ஷன் length அப்படிங்கறதால மீட்டர். சோ ரெண்டுக்குமே யூனிட் கிடையாது, ரைட்? அண்ட் லேட்டரல் ஸ்ட்ரெயின் அப்படிங்கறத நம்ம பீட்டா அப்படின்னு சொல்லலாம், லீனியர் ஸ்ட்ரெயின் அப்படிங்கறத நம்ம ஆல்பா அப்படின்னு சொல்லலாம். இப்போ சிக்மா அப்படிங்கிறது பை டெஃபினிஷன் லேட்டரல் ஸ்ட்ரெயின் டிவைடட் பை லீனியர் ஸ்ட்ரெயின். சோ அந்த அடிப்படையில் இட் இஸ் நத்திங் பட் பீட்டா பை ஆல்பா. So beta is nothing but small d by capital D. அப்படிங்கறனால இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் small d by capital D divided by alpha small l by capital L. So that this becomes d by d multiplied by இது invert ஆகும் l by small l. So this is nothing but the Poisson's ratio sigma. So for Poisson's ratio என்னன்னு பார்த்தோம்? It is the ratio between the lateral strain and the linear strain. Lateral strain அப்படிங்கிறது change in dimension to the original dimension and the direction perpendicular to the force applied. And that lateral strain நம்ம இங்க கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். So original diameter D, force apply பண்ணதுக்கு அது D prime as shrink ஆகுது. So difference in diameter D minus D prime. So that is change in diameter and original diameter capital D. That is what we have here. So beta is equal to small d by capital D. Linear strain அப்படிங்கிறது change in length by original length on the direction of the application of the force. So force ஓட directionல மெட்டீரியல் ஏற்பட்ட dimensional change. So இங்க length increase ஆயிருக்கு. Increase ஆன length small l, original length capital L. So linear strain alpha small l by capital L. So sigma Poisson's ratio lateral strain by linear strain which is equal to beta by alpha, beta equal to capital D by small d by capital D, alpha small l by capital L, so that we get sigma is equal to d capital L by capital D small l. So this is Poisson's ratio. இப்போ நண்பர்களே நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு விஷயம் பேசணும். ரப்பரை காட்டிலும் ஸ்டீலுக்கு எலாஸ்டிசிட்டி ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த வகுப்புல அதுக்கான ஆன்சர் நம்ம சொல்லல. சோ அந்த கேள்வியை திரும்பி நம்ம கேட்கிறோம், ரைட்? Which one has the higher elasticity? A rubber, B steel. So which one has the high elasticity? A rubber, B steel னு கொடுத்திருக்காங்க. எதுக்கு எலாஸ்டிசிட்டி ஜாஸ்தியா இருக்கும்? நமக்கு ஆப்வியஸா என்ன தோணும் அப்படின்னாக்க ரப்பரை இழுத்து விட்டோம்னா ரொம்ப தூரத்துக்கு இழுக்க முடியும் அப்படிங்கறதுனால ரப்பருக்கு தான் அதிக எலாஸ்டிசிட்டி இருக்கு அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா சரியான விடை ரப்பர் கிடையாது, ஸ்டீல். ஸ்டீல் என்பதுதான் சரியான விடை. ஓகே, எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டிக்கு என்ன ஃபார்முலா? சோ யங்ஸ் மாடுலஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா லீனியர் ஸ்ட்ரெயின் linear stress by strain. இப்போ ஒரு ரப்பர் எடுத்துக்கோங்க. இது ரப்பர். ரப்பருக்கு யங்ஸ் மாடுலஸ் Y நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன இருக்கும்? ஸ்மால் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாவே
லார்ஜ் லென்த் வரும் இல்லைங்களா? கொஞ்சமா ஃபோர்ஸ் இழுத்தாவே வந்துட்டு ரொம்ப லென்த் வரும். அப்படின்னா ஃபார் த ஸ்மால் அப்ளைட் ஃபோர்ஸ், கொஞ்சம் ஃபோர்ஸ் அப்ளை பண்ண போதே the change in length ஜாஸ்தி. ஆக stress force by area, that value let's say 1 Newton. அதுக்கு கீழே வரக்கூடிய strain change in length to the original length ஜாஸ்தியா வரும். ஓகே, சோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா ரப்பர் வந்துட்டு ஒரு 10 சென்டிமீட்டர் எடுத்தோம்னால் ஃபார் 1 நியூட்டனுக்கு இது வந்து ஒரு 20 சென்டிமீட்டரா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. சோ நம்ம அப்ளை பண்ணிருக்கிறது 1 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்ளை பண்ணியிருந்தோம்னா ஃபோர்ஸ் என்ன இருக்கு? சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். சோ 10 சென்டிமீட்டருக்கு 20 சென்டிமீட்டரா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, which means இன்க்ரீஸ் ஆனது 10 சென்டிமீட்டர், ஒரிஜினல் லென்த் 10 சென்டிமீட்டர். So that 10 cm by 10 cm, this quantity becomes 1 Newton per meter square divided by 1. So answer என்ன வரும்? 1 Newton per meter square வரும். ஓகேங்களா? இன்னொரு கேஸ், நீங்க ஸ்டீல் எடுத்துக்கோங்க. ஸ்டீல் நீங்க 10 சென்டிமீட்டர் ஸ்டீல் எடுத்துட்டு அதே 1 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம்னால் இது என்னவா ஆயிருக்கலாம் அப்படின்னாக்க ஒரு சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம். சோ தட் 1 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் 11 சென்டிமீட்டர் இருக்கும். சோ சேஞ்ச் இன் லென்த் 1 சென்டிமீட்டர். அப்படி பார்த்தோம்னா இங்க y நீங்க கால்குலேட் பண்ணா y is equal to 1 Newton per meter square divided by 1 centimeter divided by 10 centimeter. ஓகேங்களா? so சென்டிமீட்டர் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னாக்க 1 divided by 10. so நீங்க எப்படி எழுதிக்கலாம்? 1 Newton per meter square multiplied by 10 divided by 1 அப்படின்னு போடலாம். so that யங்ஸ் மாடுலஸ் என்னவா அப்படின்னாக்க 10 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். சோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா ரெண்டுலயுமே நம்ம எடுத்துக்கிட்ட மெட்டீரியலோட லென்த் 10 சென்டிமீட்டர் தான். அப்ளை பண்ண ஃபோர்ஸ் சேம் 1 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். ரப்பர் அதிகமா எலாங்கேட் ஆச்சு, நம்ம 10 சென்டிமீட்டர் எலாங்கேட் ஆச்சுன்னு எடுத்துக்கிட்டோம். சோ ரப்பருக்கு யங்ஸ் மாடுலஸ் கண்டுபிடிக்கும் போது சேஞ்ச் இன் லென்த் டு த ஒரிஜினல் லென்த் 10 சென்டிமீட்டருக்கு 10 சென்டிமீட்டர். இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிட்ட ரப்பர் 10 சென்டிமீட்டர், அது 1 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர் போட்டதுனால இன்க்ரீஸ் ஆனது இன்னொரு 10 சென்டிமீட்டர். சோ டோட்டல் லென்த் 20 சென்டிமீட்டர். சோ 10 by 10 இது 1 ஆயிடும், கேன்சல் ஆகி. சோ y வந்துட்டு 1 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர் இருக்கு யங்ஸ் மாடுலஸ். இதுவே ஸ்டீலுக்கு பாத்தீங்கன்னா திரும்பியும் அதே 10 சென்டிமீட்டர் தான் நம்ம எடுத்தோம். 1 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது இது 1 சென்டிமீட்டர் தான் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. சோ டோட்டலா 11 சென்டிமீட்டர் வந்துச்சு. இப்போ ஸ்ட்ரெயின் பாத்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் by 10 சென்டிமீட்டர், ஸ்ட்ரெஸ் 1 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். இதை நம்ம கால்குலேட் பண்ணும்போது இதை ரிவர்ட் பண்ணி எழுதிக்கலாம். சென்டிமீட்டர் கேன்சல் ஆகி 10 by 1 வந்துச்சு. சோ என்ன இருக்குது? 10 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர் இருக்குது. சோ அப்ப யங்ஸ் மாடுலஸ் பார்க்கும்போது இதுக்கு யங்ஸ் மாடுலஸ் ஜாஸ்தி. சோ இந்த யங்ஸ் மாடுலஸ் தான் வந்துட்டு எலாஸ்டிசிட்டியோட வேல்யூவை சொல்றது லீனியர் ஸ்ட்ரெஸ் பை லீனியர் ஸ்ட்ரெயினுக்கு. சோ இந்த மெட்டீரியல் எல்லாமே வந்து ராட் அப்படிங்கிறதுனால we can calculate linear stress and linear strain. So obviously it tells steel has more elasticity than rubber. So இனிமேல் ரப்பருக்கு அதிக எலாஸ்டிசிட்டியா ஸ்டீலுக்கு அதிக எலாஸ்டிசிட்டியா அப்படின்னா ஸ்டீலுக்கு அப்படிங்கிறத இந்த வகையில நம்ம ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போற தலைப்பு ஒரு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் டயக்ராம் வரைய போறோம். அந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் டயக்ராம்ல இருக்கக்கூடிய வேரியஸ் ரீஜியன்ஸ்க்கு என்னென்ன மீனிங், அது என்ன சொல்லுது அப்படிங்கறத நம்ம ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் நம்ம வரைய போறது ஒரு பர்டிகுலர் மெட்டீரியலுடைய ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் டயக்ராம். அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம்.
and stress and strain diagramல x axisல strain வரையணும், y axisல stress வரையணும். ஸோ இங்க stress and strain diagram இருக்கிறதுனால நம்ம xல stress, yல strain சொல்லிட்டு பழக்கமா இருக்கக்கூடிய தோஷத்துல நம்ம வரைஞ்சிடக்கூடாது. கவனமா x axisல strain, y axisல stress வரையணும். நான் இப்போ வரைய போறது ஒரு பர்டிகுலர் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு மெட்டீரியலுக்குரியது. ஸோ எப்படி வரும் அந்த கர்வ் அப்படிங்கிறத நீங்க கவனமா பாருங்க. ஸோ இது ஒரு டிபிக்கல் கர்வ். இந்த கர்வ்ல நமக்கு மொத்தமா ஒரு 5 செக்மெண்ட் இருக்கும். ஒரு செக்மெண்ட்டும் என்ன என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுல இப்ப எப்படி அப்படின்னா நம்ம ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிறோம். இது ஒரு பர்டிகுலர் ஒயருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அந்த ஒயர் எடுத்துக்கிறோம் ஃபர்ஸ்ட். அதுல அதனுடைய ஒரிஜினல் லென்த் எல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதுல ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம். அப்படி ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அதனுடைய லென்த் டைமென்ஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ அதை வச்சு நம்ம ஸ்ட்ரெயின் கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்ளை பண்ண ஸ்ட்ரெஸ்க்கு எவ்வளவு ஸ்ட்ரெயின் வருது அப்படிங்கிறத மெஷர் பண்ணி ஸ்ட்ரெஸ் வர்சஸ் ஸ்ட்ரெயின் வரைஞ்சிருக்கக்கூடிய டயக்ராம் தான் இது. ஸோ இந்த டயக்ராம்ல ஸ்ட்ரெஸ் 0ல இருந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகும்போது அந்த ஸ்ட்ரெயினுக்கு ஒரு கர்வ் வரைஞ்சிருக்கிறோம். அந்த கர்வ் இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும், பாயிண்ட் ஏ பாத்தீங்கன்னா, ஸோ ஒரு யூனிட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒரு யூனிட் ஆஃப் ஸ்ட்ரெயின். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் ப்ரொபோஷனலா இருக்கும். ஸோ அப் டு பாயிண்ட் ஏ. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் அப் டு பாயிண்ட் ஏ எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் ப்ரொபோஷனலா இருக்கு. ஸோ தட் இந்த ரீஜியனை வந்துட்டு ப்ரொபோஷனல் லிமிட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஸ்ட்ரெஸ் இஸ் ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின். ஸோ இந்த யூனிட், இந்த ரீஜியன்ல ஒரு யூனிட் ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஒரு யூனிட் ஸ்ட்ரெயின் வருது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கான ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயினுக்கு இடையே ஒரு லீனியர் ரிலேஷன் இருக்கு. ஸோ லீனியர் ரிலேஷன் பிட்வீன் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின். இது பாயிண்ட் ஏ வரைக்கும். இப்போ பாயிண்ட் இந்த ஏ வரைக்கும் நீங்க ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ண ஸ்ட்ரெஸ் ரிமூவ் பண்ணிட்டோம்னா என்ன ஆகுனா மெட்டீரியல் வந்துட்டு திரும்பியும் ஒரிஜினல் பொசிஷனுக்கு போயிடும். அடுத்து இது வரைக்கும் ஒரு சின்ன போர்ஷன் இருக்கு. அந்த போர்ஷன் பாயிண்ட் பி. பாயிண்ட் பி, பாயிண்ட் ஏ டு பி செகண்ட், பாயிண்ட் ஏ டு டி. இந்த ரீஜன்ல பாத்தீங்கன்னா அப்ளைடு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஈக்குவலண்டா ஸ்ட்ரெயின் இல்லை. ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணாலும் ஸ்ட்ரெயின் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ கர்வ் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் சைடு பெண்ட் ஆயிருக்கு. அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ப்ரொபோஷனலா ஸ்ட்ரெயின் இல்லை. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை விட ஸ்ட்ரெயின் அதிகமா இருக்கு. ஸோ அதனால இந்த கேஸ்ல ஸ்ட்ரெஸ் இஸ் நாட் ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின். ஸோ ப்ரொபோஷனாலிட்டி இல்லை அப்படின்ற போதே நீங்க பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ கர்வ் ஸ்ட்ரெயிட் லைன்ல ஒரு கர்வ் இருக்கு. அதனால இங்க வந்துட்டு நான் லீனியர் ரிலேஷன் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. நான் லீனியர் ரிலேஷன் பிட்வீன் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. பட் இங்க வரைக்கும், அதாவது இதுக்கு கரஸ்பாண்டிங்கான ஸ்ட்ரெஸ் இந்த வேல்யூ வரைக்கும் நம்ம ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணிட்டு பிறகு அந்த ஸ்ட்ரெஸ் வித்ட்ரா பண்ணிக்கிட்டாலும் இந்த மெட்டீரியல் வந்துட்டு டிஃபார்ம் ஆனது திரும்பியும் பழைய ஸ்டேட் போயிடும். ரெண்டுக்கும் உள்ள டிஃபரெண்ட் என்னன்னா பாயிண்ட் ஏல ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் ப்ரொபோஷனல், ஸோ லீனியர் ரிலேஷன் இருக்கும். பாயிண்ட் பில ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் ப்ரொபோஷனலா இருக்காது, அதனால நான் லீனியர் ரிலேஷன் இருக்கும். அதனால பாயிண்ட் ஏ வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைனா வந்தது, ஏ டு பில ஒரு சின்ன கர்வ் ஸ்ட்ரெயினை நோக்கி வளைஞ்சிருக்கும். ஆனாலும் பாயிண்ட் ஏ வரைக்கும் சரி, பாயிண்ட் பி வரைக்கும் சரி,
பாயிண்ட் ஏ வரைக்கும் நீங்க ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு வித்ட்ரா பண்ணாலும் சரி, பாயிண்ட் பி வரைக்கும் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு வித்ட்ரா பண்ணாலும் சரி, அந்த மெட்டீரியல்ல என்ன ஸ்ட்ரெயின் கிரியேட் ஆச்சோ அது திரும்பியும் பழையபடி போயிடும். அதாவது அதனுடைய டிஃபார்மேஷன் பழையபடி ஒரிஜினல் சைஸ்க்கு போயிடும். அதனால இந்த ரீஜியன் 0ல இருந்து பி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ரீஜியனை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா எலாஸ்டிக் ரீஜியன் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாயிண்ட் பி வந்துட்டு எலாஸ்டிக் லிமிட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பாயிண்ட் பி வரைக்கும் தான் இந்த மெட்டீரியல் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டியை எக்ஸிபிட் பண்ணும், வெளிப்படும். அடுத்து பிக்கு அப்புறம் சி வரைக்கும் ஒரு சின்ன பகுதி இருக்கு, பி டு சி ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் இருக்கு. அதுக்கு என்ன இருக்குனாக்க மெட்டீரியல் வந்துட்டு கொஞ்சம் அதிகமா டிஃபார்ம் ஆயிருக்கு மித்த 2 ரீஜன் காட்டிலும். இந்த பாயிண்ட்டை ஈல்டு பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதை ஈல்டு பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம்னா, பி டு சி நம்ம ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணிட்டு இந்த ஸ்ட்ரெஸ் வித்ட்ரா பண்ணோம்னா மெட்டீரியல் அதனுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு போகாது. ஒரு சின்னதா ஒரு எக்ஸ்டென்ஷன், அதோட டைமென்ஷன் சேஞ்ச், திரும்ப அப்படியே மெட்டீரியல் ரீடைன் ஆகி இருக்கும். ஸோ ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிறோம், ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாலும் அதோட லென்த் இன்க்ரீஸ் ஆகுது. திரும்பி ஃபோர்ஸை வித்ட்ரா பண்ணிட்டோம்னா பி வரைக்கும் பழைய பொசிஷனுக்கு போனது இந்த பி டு சி ரீஜன்ல பழைய பொசிஷனுக்கு போகாது. ஒரு சின்னதா ஒரு பகுதி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆனது அப்படியே இன்க்ரீஸ் ஆன மக்களே இருக்கும், ரைட்? ஸோ அந்த ஒரு பர்மனன்ட் டிஃபார்மேஷன் மெட்டீரியல் கிரியேட் ஆகிறது அப்படிங்கறதுனால அந்த பர்மனன்ட் டிஃபார்மேஷன் தான் பிளாஸ்டிக் ரீஜனுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ தட் பிளாஸ்டிக் ரீஜனுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் அது இருக்கிறதுனாலையும் இதுல ஒரு பர்மனன்ட் டிஃபார்மேஷன் இருக்கிறதுனாலையும் அது ஈல்டு பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இத பர்மனன்ட் செட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிறகு சிக்கு மேல நம்ம வந்துட்டு ஒவ்வொரு ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணவும் டிராஸ்டிக்கா இதுல இருக்கக்கூடிய டிஃபார்மேஷன் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். அதனால ஸ்ட்ரெயின் டிராஸ்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும் அப் டு பாயிண்ட் டி. இந்த பாயிண்ட் டி வந்துட்டு நம்ம டென்சைல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்றோம். So third point B to C. So இங்க வந்துட்டு ஒரிஜினல் ஷேப்க்கு போகாது, ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணும்போது ஒரிஜினல் ஷேப்க்கு போகாது. ஒரு பர்மனன்ட் டிஃபார்மேஷன் இருக்கும். அதுதான் நம்ம பர்மனன்ட் செட் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த இடம் தான் வந்து பிளாஸ்டிக் ரீஜனுக்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இதை வந்துட்டு ஈல்டு பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதெல்லாம் பி டு சி ரீஜனுக்குரியது. 4வது சி டு டி ரீஜியன். ஸோ இந்த ரீஜியன்ல பாத்தீங்கன்னா ஃபார் ஸ்மால் ஸ்ட்ரெஸ்க்கு அதிகமான ஸ்ட்ரெயின் இருக்கும். இந்த ரீஜியன்ல அதே மாதிரி பாயிண்ட் டி இருக்கு பாத்தீங்களா, இந்த பாயிண்ட் டி தான் மேக்சிமமா நம்ம ஸ்ட்ரென்த் அப்ளை பண்ணக்கூடியது. இதுதான் மேக்சிமம் ஸ்ட்ரெஸ். இதுக்கு மேல ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அந்த மெட்டீரியல் வந்து பிரேக் ஆயிரும். ஸோ மெட்டீரியல் பிரேக் ஆகிறதுக்கு முந்தின மேக்சிமம் ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டேஜ் அதுதான் டென்சைல் ஸ்ட்ரென்த். ஸோ இந்த இடத்துல தான் மேக்சிமம் ஸ்ட்ரெஸ் அப்ளை டு த மெட்டீரியல் before fracture created in it. So மெட்டீரியல் பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம மேக்ஸிமம் எவ்வளவு ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ண முடியும், மேக்ஸிமம் என்னவோ அதுதான் இந்த பாயிண்ட். இதுக்கு கரஸ்பாண்டிங்கான ஸ்ட்ரெஸ் தான் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்றது. இதுக்கு மேல நம்ம ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணோம்னா மெட்டீரியல் பிரேக் ஆயிரும். ஸோ இப்போ மெட்டீரியல் டிஃபார்ம் ஆகிட்டே வருது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதனுடைய லேட்டரல் ஸ்ட்ரெயின்
நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ண டைரக்ஷனுக்கு பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல சோ அதோட வித் ஸ்ரிங்க் ஆகிட்டே வரும். சோ அப்ப இந்த பாயிண்ட்ல தான் டென்சைல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற பாயிண்ட்ல தான் என்ன இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்படி ஒரு ஒயர் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒயர் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ண இதோட திக்னஸ் சின்னதாகிட்டே போகும். ஸோ இப்படி ரொம்ப சின்னதாயிரும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த திக்னஸ் எங்க ரொம்ப மினிமமா இருக்கும்னா இந்த டென்சைல் ஸ்ட்ரென்த் இருக்கிற பாயிண்ட்ல தான். டென்சைல் ஸ்ட்ரென்த் அளவுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணிட்டோம்னா திக்னஸ் அங்கதான் மினிமமா இருக்கும். ஸோ அட் டென்சைல் ஸ்ட்ரென்த், இந்த டென்சைல் ஸ்ட்ரென்த் பாயிண்ட்ல மெட்டீரியல் லோயஸ்ட் திக்னஸ்ல இருக்கும். சோ இதெல்லாம் இந்த C2D ரீஜியன். அஞ்சாவது ரீஜியன் D2E ரீஜியன். இப்போ இதுக்கு மேல நம்ம ஃபர்தரா ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணோம்னா, ஈவன் ஸ்மால் ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணாலும், இப்போ இங்க பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பாயிண்ட் D வரைக்கும் மெட்டீரியல்ல திக்னஸ் ஸ்மூத்தா யூனிஃபார்மா டிகிரீஸ் ஆயிருக்கும் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ண. பட் Dக்கு அப்புறம் என்ன சடனா ஒரு இடத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வச்சுக்கோங்களேன், டக்குன்னு ஒரு டிஃபார்மேஷன் கிரியேட் ஆகி அந்த மெட்டீரியல் இந்த இடத்துல கட் ஆயிரும். சோ அந்த பாயிண்ட் தான் பாயிண்ட் E, பிரேக்கிங் பாயிண்ட். இப்ப பாத்தீங்கன்னா Dக்கு அப்புறம் ஒரு ஸ்மால் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தரா ஃபோர்ஸ் அப்ளை பண்ணவே தேவையில்லை, இந்த மெட்டீரியல் சடன் ஃபிராக்சர் ஆயிரும். ஏதோ ஒரு இடத்துல ஒரு லோக்கலைஸ்டா வந்துட்டு அந்த திக்னஸ் கொலாப்ஸ் ஆகி பிரேக் ஆயிரும். அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் வந்துட்டு பிரேக்கிங் பாயிண்ட். சோ இது 5 தாங்க இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் டயக்ராம்ல. இப்ப இதுல நம்ம என்னன்னாக்க இது ஒரு பர்டிகுலர் கேஸ்க்குரியது. இப்ப இது வந்து எல்லா மெட்டீரியலுக்கும் இதே மாதிரி தான் டயக்ராம் வருமா அப்படின்னா வராது. சில மெட்டீரியலுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிளாஸ் மெட்டீரியல் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், கிளாஸ் மேல கொஞ்சம் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னாக்க அது வித்ஸ்டாண்ட் பண்ணும். இன்னும் கொஞ்சம் அதிகமா அப்ளை பண்ணா வித்ஸ்டாண்ட் பண்ணும். இப்படியே ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனா அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்ன அப்படின்னாக்க அது அப்படியே பிரேக் ஆயிரும். அது பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன், அதாவது பர்மனண்டா அதனுடைய டைமென்ஷன் சேஞ்ச் ஆகாது. சோ கிளாஸ் எடுத்துக்கிட்டோம்னா கிளாஸ்க்கு பிளாஸ்டிக் ரீஜியன் கம்மியா இருக்கும், ரைட்? சோ இப்போ இங்க B to D வரைக்கும் இருக்கக்கூடியது பிளாஸ்டிக் ரீஜியன். சோ இந்த பிளாஸ்டிக் ரீஜியன் கிளாஸ்க்கு இருக்காது. அதே சமயத்துல ரப்பர் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கொஞ்சம் ஃபோர்ஸ் அப்ளை பண்ண எலாங்கேட் ஆகும், இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ், இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ், இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ், இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ், ரைட்டுங்களா? அது என்ன ஆகுனாக்க அப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் திரும்ப விட்டோனாக்க அது டிஃபார்ம் ஆயிருக்கும், அதனுடைய லென்த் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இப்போ ரப்பருக்கு பாத்தீங்கன்னா ஃபேர் எனஃப் எலாஸ்டிக் ரேஞ்ச் இருக்கும், ஃபேர் எனஃப் பிளாஸ்டிக் ரேஞ்ச் இருக்கும், அது பிரேக்கிங் பாயிண்ட் போறதுக்கு முன்னாடி. இதுவே நீங்க கிளே எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாலும் கூட அது வந்து டிஃபார்ம் ஆயிடும், திரும்ப பழைய பொசிஷனுக்கு போகாது. அப்படின்னா ஒரு கிளேக்கு வந்துட்டு எலாஸ்டிக் ரீஜன் கம்மியா இருக்கும், ரொம்ப சின்னதா இருக்கும், வேற பிளாஸ்டிக் ரீஜன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். பிரேக்கிங் பாயிண்ட் போறதுக்கு முன்னாடி வைடா வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் ரீஜன் இருக்கும். ஸோ தட் இந்த கர்வ் அப்படிங்கிறது நம்ம என்ன மெட்டீரியல் எடுத்துக்கிறோமோ அந்த மெட்டீரியலை பொறுத்து இதில் இருக்கக்கூடிய செக்மெண்ட்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதாங்க ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் டயக்ராம். இதுல முக்கியமா 5 செக்மெண்ட் இருக்கு. செக்மெண்ட் 1 அப் டு பாயிண்ட் A, அதுல 2 முக்கியமான பாயிண்ட், ஸ்ட்ரெஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின், ஸோ லீனியர் ரிலேஷன் இருக்கும். அதே மாதிரி செகண்ட் ரீஜன் A to B, அதாவது பாயிண்ட் A இருந்து பாயிண்ட் B வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் ப்ரொபோர்ஷனலா இருக்காது, நான் லீனியர் ரிலேஷன் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும். அப் டு பாயிண்ட் A ப்ரொபோர்ஷனல் லிமிட்னு சொல்றோம், பாயிண்ட் B எலாஸ்டிக் லிமிட்னு சொல்றோம். இது வரைக்கும் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும், அதாவது நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்றதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா திரும்ப பழையபடி போறது. ஸோ அந்த ரீஜன் எலாஸ்டிக் ரீஜன் சொல்றோம். B to C ல பாத்தீங்கன்னாக்க ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு திரும்ப ரிமூவ் பண்ணா அது பழைய பொசிஷனுக்கு போகாது, ஒரு சின்ன பர்மனன்ட் டிஃபார்மேஷன் இருக்கும். அதனால இதை வந்து ஈல்டு பாயிண்ட் அல்லது பர்மனன்ட் செட்னு சொல்றோம். இந்த இடத்துல இருந்து பிளாஸ்டிக் ரீஜன் ஸ்டார்ட் ஆகுது. இது ஃபர்தர் எங்க வரைக்கும் போகுதுன்னா டென்சைல் ஸ்ட்ரென்த் வரைக்கும் போதும். இந்த பாயிண்ட் தான் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் நம்ம அப்ளை பண்ணக்கூடியது. இதுக்கு மேல நம்ம ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணோம்னா மெட்டீரியல் பிரேக் ஆயிரும். இந்த பாயிண்ட்ல மெட்டீரியலோடைய திக்னஸ், அதனுடைய கிராஸ் செக்ஷனல் ரொம்ப மினிமமா இருக்கும். இந்த பாயிண்ட் பிறகு நம்ம ஸ்மால் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாலும் அந்த மெட்டீரியல் லோக்கலா ஒரு இடத்துல கொலாப்ஸ் ஆகி பிரேக் ஆயிரும். ஸோ பாயிண்ட் B ல இருந்து பாயிண்ட் D வரைக்கும் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் ரீஜன் சொல்றோம். ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் டயக்ராம் அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம். இப்போ இதோட அசோசியேட்டட் இருக்கக்கூடிய 2-3 டேர்ம்ஸ் பார்க்கலாம். முதலாவது டக்டைல், இரண்டாவது
மெல்லபிள், மூணாவது பிரிட்டில். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிட்டு அந்த மெட்டீரியலை நீங்க ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உருண்டையா இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிட்டு அதை ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அந்த மெட்டீரியல் நீங்க ஒயரா மாற்ற முடியும் அப்படின்னா அந்த மெட்டீரியல் பேர் வந்துட்டு டக்டைல். ஸோ டக்டைல் அப்படிங்கிறது, டக்டைல் ஆர் த மெட்டீரியல்ஸ் which can be extended as wire. டக்டைல் மெட்டீரியல் அப்படின்னா எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னாக்க, இம்பியூரிட்டி ஆட் பண்ண கோல்டு அதை நம்ம வந்துட்டு கம்பியா நீட்டலாம் இல்லைங்களா. அதே மாதிரி மெல்லபிள் அப்படின்னா அதை வந்து நம்ம சீட்டா வந்துட்டு நீட்டலாம். கம்பி அப்படிங்கிறது 1 டைமென்ஷனல், ஷீட் அப்படிங்கிறது 2 டைமென்ஷனல் மெட்டீரியல், ரைட். ஸோ ஒரு ராம் மெட்டீரியல், ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிட்டு அதை 1 டைமென்ஷனல் வயரா மாத்தினா டக்டைல், 2 டைமென்ஷனல் சீட்டா மாத்தினா மெல்லபிள். அப்படி இல்லாம ஒரு மெட்டீரியல் எடுத்து அதுல நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம், அப்படி அப்ளை பண்ணும்போது அந்த மெட்டீரியல் எந்த பிளாஸ்டிக் டிஃபார்மேஷனோ இல்லை இந்த மாதிரி டக்டைலாவோ மெல்லபிளோ இல்லாம ஸ்ட்ரெயிட்டா அது பிரேக் ஆயிருச்சு அப்படின்னா, லைக் கிளாஸ் மெட்டீரியல்ஸ், அதே மாதிரி வந்துட்டு பீங்கான் மெட்டீரியல்ஸ், அதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க பிரிட்டில். ஸோ அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் ஒரு கிரிட்டிக்கல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம், கிரிட்டிக்கல் ஸ்ட்ரெஸ்க்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டா அது பிரேக் ஆச்சு அப்படின்னாக்கா அது வந்துட்டு பிரிட்டில் மெட்டீரியல். எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லணும்னாக்க, நமக்கு நோன் எக்ஸாம்பிள் கிளாஸ் சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயினோட ரிலேட்டடான டேர்ம்ஸ். இப்போ யூசஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம். நம்ம ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் வச்சுக்கிட்டே அதனோட யூசஸ் சொல்லிடலாம். ஒன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மெட்டீரியல் நமக்கு கொடுத்தாங்கன்னா அதோட ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் தெரிஞ்சுன்னா எலாஸ்டிக் அண்ட் பிளாஸ்டிக் லிமிட் ஆஃப் தட் மெட்டீரியல் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அது ஒரு யூஸ். ஒரு மெட்டீரியல், ஒரு இன்ஜினியரிங் அப்ளிகேஷனுக்காக ஒரு மெட்டீரியல் கொடுக்குறாங்க, அந்த மெட்டீரியலோட ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் நம்ம பிளாட் போட்டோம் அப்படின்னா எது வரைக்கும் அந்த மெட்டீரியல் எலாஸ்டிக்கா இருக்கும், பிறகு எந்த ரீஜன்ல இருந்து எந்த ரீஜன் வரைக்கும் பிளாஸ்டிக்கா இருக்கும், பிறகு வந்துட்டு அது எப்ப பிரேக் ஆகும், ஸோ அந்த மெட்டீரியலுக்கான பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ் என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இவ்வளவு ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணா அந்த மெட்டீரியல் பிரேக் ஆகும் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். சோ அந்த பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ்க்கு முன்னாடி ரேஞ்சில் எலாஸ்டிக் ரீஜன்ல நம்ம மெட்டீரியல் ஆபரேட் பண்றதுக்கு ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். மூணாவது, மேக்ஸிமம் டென்சைல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கலாம். மேக்ஸிமம் டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த மெட்டீரியல் அப்படின்னா அந்த மெட்டீரியல் பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளவு மேக்ஸிமம் லோட தாங்கும், எவ்வளவு மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் அது தாங்கும் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் யூஸ் ஆகும். அது இல்லாம நான்காவதா அந்த மெட்டீரியல் மேக்ஸிமம் எவ்வளவு எலாங்கேட் ஆகும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். சோ மேக்ஸிமம் எலாங்கேஷன் கண்டுபிடிக்கலாம். ஐந்தாவதா மெட்டீரியலுடைய லோட் பியரிங் கேப்பபிலிட்டி, அதுவும் இந்த டென்சைல் ஸ்ட்ரென்த்தும் ரிலேட்டட். சோ வந்துட்டு மேக்ஸிமம் லோட் பியரிங் கேப்பபிலிட்டி, maximum structural load bearing capability. இது நம்ம கண்டுபிடிக்கலாம், அது மெட்டீரியல் எவ்வளவு லோட் அதில் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லிட்டு. அது இல்லாம மெட்டீரியலுடைய ஏரியா, மெட்டீரியலுடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா கண்டுபிடிக்கலாம். அதனுடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா எப்படி சேஞ்ச் ஆகுது, சேஞ்ச் இன் கிராஸ் செக்ஷனல் ஏரியா, அது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் டயக்ராம் நமக்கு தேவைப்படும். ஸோ இதெல்லாம் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் டயக்ராம் உடைய யூசஸ். நம்ம அந்த டயக்ராமை பார்த்து அதுல என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம சொல்லியிருக்கோமோ அதை பேஸ் பண்ணியே இந்த பாயிண்ட்ஸ் நம்ம எழுத முடியும். தேர்ட், ஃபேக்டர்ஸ் affecting elasticity. ஸோ என்னென்ன ஃபேக்டர்லாம் எலாஸ்டிசிட்டி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது இதுல 3 முக்கியமான ஃபேக்டர்ஸ் நம்ம சொல்ல முடியும். ஒன்று
effect of hammering rolling and annealing. Effect of hammering, rolling and annealing. So, முதல் factor effect of hammering, rolling and annealing. இரண்டாவது factor addition of impurities. மூணாவது factor change in temperature. இதுல முதல் ஃபேக்டர் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது ரெண்டா பிரிச்சுக்கலாம். அதுல 1A ஹேமரிங் அண்ட் ரோலிங், இது ரெண்டுமே வந்துட்டு ஒரே மாதிரியான எஃபெக்ட் தரும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிட்டு அந்த மெட்டீரியலை சுத்தியல் வச்சு அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மெட்டீரியல் இருக்கு, அதை சுத்தியல் வச்சு அடிச்சாலும் சரி, இல்ல அதை ரோல் பண்ணாலும் சரி, என்ன அப்படின்னா இப்படி ஒரு மெட்டீரியல் அது ஒரு லார்ஜ் கிறிஸ்டல் மெட்டீரியலா இருக்கக்கூடியது, அதனுடைய கிறிஸ்டல் பவுண்டரிஸ் பிரேக் ஆகி ஸ்மால் ஸ்மால் கிரைன்ஸ் அப்படி ஃபார்ம் ஆயிடும். ஸோ அப்படி ஸ்மால் கிரைன்ஸா ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அதனுடைய எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தட் இந்த மாதிரி ஸ்மால் ஸ்மால் கிரைன்ஸா உருவாகிரும். ஸோ தட் என்ன ஆயிருனாக்க கிறிஸ்டல் கிரைன்ஸ் பிரேக் ஆகி ஸ்மால் கிரைன்ஸா உருவாகும். எப்ப அப்படின்னா நம்ம ஒரு மெட்டீரியல் எடுத்து அந்த மெட்டீரியலை வந்துட்டு ஹேமரிங் பண்ணனாலும் அதை ரோல் பண்ணாலும், ஸோ கிறிஸ்டல் கிரைன்ஸ் சின்ன ஆகும்போது எலாஸ்டிசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த கேஸ்ல எலாஸ்டிசிட்டி இன்க்ரீசஸ். இதுலயே செகண்ட் கேஸ், ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல செகண்ட் கேஸ் 1B வந்துட்டு அனீலிங். ஃபர்ஸ்ட் அனீலிங்னா என்ன அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். அனீலிங் அப்படிங்கிறது ஒரு மெட்டீரியலை அதனோட டெம்பரேச்சரை மெதுவா வேரி பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு ஒரு மெட்டீரியல் இருக்கு, அந்த மெட்டீரியலுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றோம். எந்த ரேஞ்சில் அப்படின்னா 1 டிகிரி செல்சியஸ் வர்றதுக்கு ஒரு 1 ஹவர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மெதுவா ஒரு 1 ஹவருக்கும் 1 டிகிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறோம். ஸோ 20 டிகிரி இன்க்ரீஸ் ஆகணும்னாக்க 20 ஹவர்ஸ் எடுத்துக்கும். 20 டிகிரி இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப என்ன பண்றோம்னா மெட்டீரியலை ஒரு டிகிரி செல்சியஸா டிக்ரீஸ் பண்ணிட்டு வரோம் மெட்டீரியல் டெம்பரேச்சர். ஸோ திரும்பியும் பழையபடி 20 டிகிரி குறைச்சு பழைய டெம்பரேச்சர் கொண்டு வரனா இன்னொரு 20 ஹவர்ஸ் ஆகும். இந்த மாதிரி மெதுவா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணி மெதுவா டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ற ப்ராசஸ்க்கு பேரு அனீலிங். ஸோ அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் எடுத்து அந்த மெட்டீரியல் அனீல் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்மால் கிரைன் பவுண்டரி இருக்கிறது அதனுடைய டைரக்ஷன் எல்லாம் ஒரே டைரக்ஷன்ல ஓரியன்டேஷன் ஆகும். ஸோ தட் இந்த கிறிஸ்டல் கிரைன்ஸ் ஒரே டைரக்ஷன்ல ஓரியன்ட் ஆகிறதுனால ரைட் இங்க என்ன ஆகும்னா எலாஸ்டிசிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த கேஸ்ல எலாஸ்டிசிட்டி டிக்ரீசஸ். ரெண்டாவது பாயிண்ட் அடிஷன் ஆஃப் இம்பியூரிட்டிஸ். இது ஆப்வியஸா நம்ம சில எக்ஸாம்பிள் மூலமா பார்க்கலாம். என்ன பண்ணுவாங்கன்னாக்க கார்பன் வந்து அயன்ல சேர்ப்பாங்க, கார்பன் பிளஸ் அயன். அதே மாதிரி பொட்டாசியம் பிளஸ் கோல்டு சேர்க்கும் போது, இப்ப கார்பன் பிளஸ் அயன் சேர்க்கும் போது அந்த அயனோட ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி ஆகும். ஆனால் it will break easily. ஈஸியா வந்து ஆஃப்டர் சம் டைம், நாட் ஈஸிலி. ஸோ சேர்க்கும் போதோட ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி ஆகும். அதே சமயத்துல இந்த மெட்டீரியல் வந்துட்டு பிரிட்டில் மெட்டீரியலா மாறிடும். வேற நீங்க கோல்டு எடுத்துக்கிட்டு
கோல்டுல பொட்டாசியம் சேர்த்தோம் அப்படின்னம்னா என்ன ஆகும்னாக்க அந்த கோல்டு பிகினிங்ல ரா மெட்டீரியலா இருக்கிறது ஈஸியா பிரேக் ஆகும், பிரிட்டில் மெட்டீரியலா இருக்கும். ஆனால் அதுக்கு பிறகு என்ன ஆகும் அப்படின்னா இம்பியூரிட்டிஸ் கொஞ்சம் ஆட் பண்ணும்போது அதை நம்ம டக்டைலாவோ மெல்லபிளாவோ எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், அதாவது ராடாவோ சீட்டாகவோ இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ தட் அடிஷன் ஆஃப் இம்பியூரிட்டி என்ன மெட்டீரியல்ல சேர்க்கிறோமோ அந்த மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஜென்ரலா அடிஷன் ஆஃப் இம்பியூரிட்டி will increase plasticity. So இது என்ன பண்ணுதுனாக்க it increase plasticity in general. But இந்த impurity எந்த மெட்டீரியல் ஆட் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து அதனுடைய ப்ராப்பர்ட்டி மாறும். அது பிளாஸ்டிக்கா மட்டும் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. சில இதுல வந்துட்டு ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கு பிறகு வந்துட்டு பிரிட்டில் மெட்டீரியலா மாத்தும். இந்த கேஸ்ல கார்பன் பிளஸ் அயன்ல பொட்டாசியம் பிளஸ் கோல்டுல பாத்தீங்க அப்படின்னாக்க அந்த பிரிட்டிலா இருக்கக்கூடிய கோல்டு வந்துட்டு இம்பியூரிட்டி ஆட் பண்ணும்போது டக்டைலா மாறிடும், அதாவது அதை வந்து ஷீட்டாவோ அல்லது ஒயராவோ எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி மாறிடும். தேர்ட் பாயிண்ட், சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஒரு மெட்டீரியலுடைய டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணா அதனுடைய எலாஸ்டிசிட்டி என்ன ஆகும்? ஸோ எலாஸ்டிசிட்டியும் டெம்பரேச்சரும் இன்வெர்ஸ்லி ரிலேஷன் ஜென்ரலா. ஸோ நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா எலாஸ்டிசிட்டி குறையும், டிக்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ணா எலாஸ்டிசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஆனால் அகைன் இதுவும் யூனிவர்சல் ப்ராப்பர்ட்டி கிடையாது. மெஜாரிட்டி இந்த மாதிரி எக்ஸிபிட் பண்ணோம். ஆனா இன்வார் ஸ்டீல் மாதிரி சில மெட்டீரியல்ஸ் நீங்க டெம்பரேச்சரை மாத்துறதுனால எந்த சேஞ்சும் மாறாது, அதுல அதனுடைய எலாஸ்டிசிட்டியில எந்த சேஞ்சையும் கொடுக்காது. ஸோ ஜென்ரலி சேஞ்ச் இன் டெம்பரேச்சரும் எலாஸ்டிசிட்டி இன்வர்ஸா இருந்தாலும் சில மெட்டீரியலுக்கு இது அப்ளை ஆகாது. ஸோ மேஜரா இந்த மூணு நம்ம சொல்லலாம். எஃபெக்ட் ஆஃப் ஹேமரிங் அண்ட் ரோலிங் என்ன பண்ணும்னா ஹேமரிங் ரோலிங் எலாஸ்டிசிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். பிகாஸ் கிறிஸ்டல் கிரெயின் பவுண்டரிஸ் சின்ன சின்னதா மாறுறதுனால இங்க கிறிஸ்டல் கிரெயின் பவுண்டரிஸ் ஓரியன்டேஷன் ஒரே டைரக்ஷன்ல மாறுறதுனால எலாஸ்டிசிட்டி டிக்ரீஸ் ஆகும். அன்னீலிங் அப்போ இம்பியூரிட்டி ஆட் பண்ணும்போது ஜென்ரலா பிளாஸ்டிசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். பட் சில மெட்டீரியல்ல வந்து அதோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகி பிரிட்டில் மெட்டீரியலா மாறும். சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வந்துட்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எலாஸ்டிசிட்டி. ஆனால் அது யூனிவர்சல் ப்ராப்பர்ட்டி கிடையாது. சில மெட்டீரியல்ஸ் லைக் இன்வார் ஸ்டீலுக்கு டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்றதுனால எந்த ஒரு எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டியும் சேஞ்ச் ஆகாது.